சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போ என்ன 2025, இதிலிருந்து ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் சமையல் அறையிலேயே முடங்கி கிடந்த ஒரு பெண்ணால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா? 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு பெண்ணால் காந்தியோடும் பாரதியோடும் கைகோர்க்க முடியுமா? பெண்கள் தனிச்சையாக முடிவெடுக்க தெரியாத ஒரு சூழலில், ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, பெண்கள் தனிச்சையாக முடிவெடுக்க தெரியாத ஒரு சூழல்ல தனி ஒரு பெண்ணாக ஒரு மாநாடை நடத்த முடியுமா? இத்தனை முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் முடியும் என்று முடித்து காட்டியவர் நம் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த அஞ்சலை அம்மாள். இப்போ அஞ்சலை அம்மாளை அவங்க புத்தகம் வாசிப்பை தாண்டி இன்னைக்கும் அவங்கள ஏன் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நான் நிறைவாக சொல்கிறேன். ஆனால் அஞ்சலை அம்மாளை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும்? ஏன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு பெருசாக கல்வி கிடையாது, பெண்கள் படிக்கலை. 5வது வரைக்கும் அந்த வீட்டு வாசலில் தொடக்கப்பள்ளி இருக்கும்ல, அங்கே தான் படித்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டையே புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பெண்ணாக இன்னைக்கு அஞ்சலை அம்மாள் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அதையும் அவங்க காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு அவங்க ஜெயிலுக்கு போனப்ப அவங்க 9 மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, நிறை மாத கர்ப்பிணியாக ஜெயிலில் அஞ்சலை அம்மாள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டெலிவரி டேட் வந்துருச்சு. வந்தோடனே குழந்தை பிறக்க வேண்டிய அந்த தேதி வந்தோடனே ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியில் போய் குழந்தை பிறந்துருச்சு. 15 நாள் குழந்தை பிறந்து அந்த பச்சிளம் குழந்தை 15 நாளே நிரம்பி அந்த குழந்தையோடு திரும்ப ஜெயிலுக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெயில் கால அந்த தண்டனை முடிகிறதுக்கு இன்னும் 2 மாதங்கள் மீதம் இருந்தது. அதனால் 9 மாதம் உள்ளே இருந்து வெளியில் போய் குழந்தைய பெற்று திரும்ப உள்ளே வந்து அந்த மீதம் இருந்த 2 மாத கால தண்டனையை அனுபவித்தார்கள் அஞ்சலை அம்மாள். இப்போ அன்னைக்கு பெண்கள்லாம் சமையல் அறைக்குள்ளே இருந்த காலத்தில் இந்த பெண்ணுக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்தது அப்படின்னா அந்த கேள்விகளுக்கெல்லாமான ஒரே ஒரு பதில் அவர்களுக்கு இருந்த வாசிப்பு. ஏன்னா அடம் பிடித்து புத்தகம் வாங்கி படிப்பாங்க. ஆங்கிலேயர்கள் நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு பத்திரிகைக்கு தடை விதிச்சாங்க. அதையும் தாண்டி அவங்க வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி அவர்கள் வாசித்ததால் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை, இந்திய வரலாற்றை மாற்றி காட்டி இருக்கிறார்கள் என்றால் வாசிப்பு நம்மளை எந்த உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, அந்த அஞ்சலை அம்மாளை 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த அஞ்சலை அம்மாளை இன்னைக்கு ஏன் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, இதே நாள் பிப்ரவரி 20ஆம் தேதி 1961 அஞ்சலை அம்மாவுடைய மறைவு நாள். அப்போ ஒரு 64 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணால், பெண் சுதந்திரமே இல்லாத ஒரு காலகட்டத்தில், பெண் கல்வியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்ணால் வாழ்ந்திருக்க முடிகிறது, வாசிப்பதால் மட்டுமே வாழ முடிந்தது என்றால் இன்னைக்கு 2025 நம்ம வாசிச்சா நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அஞ்சலை அம்மாள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற அந்த ஸ்கூல் குழந்தைங்க கிட்டலாம் கணித மேதை அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு யாரை சொல்லுவோம்? ராமானுஜர். இப்போ ராமானுஜர் கணித மேதை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ராமானுஜர் கணித மேதைனா அவர் எப்படி கணித மேதையானார்? நம்ம நாட்டில் ரொம்ப பெரிய படிப்பு PhD பண்ணாரா? மேக்ஸில் ஆராய்ச்சி பண்ணி அவர் பெரிய பெரிய பட்டம் வாங்கினாரா நம்ம நாட்டில்? இப்போ ராமானுஜர் எப்படி கணித மேதையானார் அப்படின்னா, அவர் சின்ன வயசில் இருக்கும் போது ரொம்ப வறுமை, அவர் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. ராமானுஜர் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது காலையில் அம்மா சாப்பாடு போடுங்கம்மான்னு வாசலில் நின்று உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். அம்மா வீட்டில் அரிசி இல்லைப்பா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வா, சாயந்தரமாக சோறாக்கி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த வறுமையில் தான் ராமானுஜர் பள்ளிக்கு போய் படிக்கிறார். ஆனாலும் அந்த கணக்காசிரியர் ஏதாவது ஒரு கணக்கை அந்த கரும்பலகையில் அவங்க போட ஆரம்பித்தா அது வருதோ இல்லையோ அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருப்பார். அப்போ ராமானுஜருக்கு அந்த கணிதத்தின் மீது உள்ள ஆர்வம் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தது. அதனால் அவர் தொடக்கப்பள்ளி முடித்து, பள்ளி படிப்பை முடித்து ஒரு கல்லூரியில் சேர்றார்.
என்ன படிப்பு சேர்ந்தார் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா மேக்ஸ் தெரிஞ்சால் பத்தாதா? மிக உயரிய இடத்துல போயிடலாம்ல. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டிகிரியை ராமானுஜர் வாங்கலை, நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் வாங்கலை. ஏன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எல்லா பாடமும் இருக்கும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இருக்கிற கணக்கு பாடத்தில் ராமானுஜர் 100க்கு 100 வாங்கிட்டார். ஆனால் அதில் ஆங்கில பாடம் இருக்குது. இன்றைக்கும் எல்லா கலைக்கல்லூரிகள்லையுமே ஆங்கிலம்ங்கிறது ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட் தான். அப்போ ராமானுஜர் 3 முறை இந்த ஆங்கில பாடத்தை தேர்வு எழுதிக்கிட்டே இருக்காரு. ஆனால் தேர்ச்சி பெறவே இல்லை. கடைசியில் என்னாச்சு? அவருக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டிகிரி கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. ஏன்னா ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயாச்சுல, எப்படி டிகிரி கிடைக்கும்? அதனால் அவர் கணக்கில் 100க்கு 100 வாங்கியிருந்தாலும் அவருக்கு அந்த டிகிரி கிடைக்கல. அவர் டிகிரி இல்லாமல் தான் அவரை அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ 12வது மட்டும்தான் முடிச்சிருக்கிறாரு. கணித அறிவு எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் ஒரு டிகிரி இல்லை. அப்போ எப்படி நம்ம நாட்டில் வேலை கிடைக்கும்? அதனால சென்னையில் இருக்கிற துறைமுகத்தில் ஒரு கடைநிலை ஊழியராக, ஒரு கிளர்க்காக வேலைக்கு சேர்றார். அங்கே வேலைக்கு சேர்ந்து அங்கே பணியாற்றிட்டு இருக்கும்போது 5 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். 5 மணிக்கு வேலை முடிஞ்சோடனே அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. நம்ம ஒரு வேலையில் சேர்ந்துட்டோம். வயிற்றுக்கு என்ன, ரொம்ப வறுமையான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். 3 வேளை சாப்பிட்றதுக்கு காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவருடைய வாழ்க்கையை அவர் அதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கல. ஆனால் படிக்கிறதுக்கு காசு இல்லை. படித்தாலும் எல்லா பாடத்துலையும் தேர்ச்சி பெற்றாதான் டிகிரி கிடைக்கும். இப்போ 5 மணிக்கு அவருக்கு வேலை முடிஞ்சோடனே 5 மணிக்கு அப்புறம் இரவு தூங்கும் வரை உலகத்தில் இருக்கிற எல்லா கணித அறிஞர்களும் எழுதிய எல்லா புத்தகங்களையும் அவர் வாசிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் தவறாம தினம் தினம் வாசிப்பார். அப்படி ஒரு நாள் அவர் வாசிக்கும் போதுதான் G.H. ஹார்டி, கேம்பிரிட்ஜ், லண்டன்ல இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற G.H. ஹார்டிங்கிறவர் பத்திரிகையில் ஒரு கணித புதிர் போடுறார். அவர் அந்த கணித புதிரை போட்டுட்டு உலகத்தில் இருக்கிற எந்த அறிஞர்கள் வேணாலும் இதுக்கு பதில் எழுதி அனுப்பலாம்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பத்திரிகை வாசிப்பு பழக்கம் அவருக்கு எப்போதுமே இருக்கிறது, ராமானுஜருக்கு. அதனால அந்த பத்திரிகையில் அந்த புதிரை பார்த்தோன்னே ராமானுஜர் அது ரொம்ப ஆர்வமாக அதுக்கு 2 நாள் முயற்சி பண்ணி அதுக்கான விடையை எழுதி திரும்ப அனுப்புகிறார். என்ன ஒரு ஆச்சரியம்னா G.H. ஹார்டிட்ட இருந்து அடுத்த ஒரே மாதத்தில் பதில் கடிதம் வருது. உலகத்தில் இருக்கிற எல்லா கணித அறிஞர்களும் மேதைகளும் இதற்கு விடை எழுதி அனுப்பி இருக்கிறார்கள், ஆனால் உன்னுடைய விடை மட்டும்தான் சரியானதாக இருக்கிறது. அடுத்து கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. நீ இந்தியால இருந்து வரன்னு தெரியுது, இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலேயோ கணித பேராசிரியராக இருக்கீங்களான்னு பதில் கடிதத்தில் இருக்கு. அதுக்கு ராமானுஜர் பதில் எழுதுறார், இல்லை, நான் எந்த வேலையும் பார்க்கல, கணிதத்தில் ஒரு டிகிரி கூட வாங்கலை, நான் துறைமுகத்தில் ஒரு கடைநிலை ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு பதில் எழுதி அனுப்புகிறார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன G.H. ஹார்டி என்ன பண்ணுறாரு, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மறு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் உங்கள் பல்கலைக்கழகத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற துறைமுகத்தில் ராமானுஜருங்கிற ஒரு ஆகச்சிறந்த மேதை வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவரை உடனடியாக உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் சேர்த்துக்குங்க அப்படின்னு ஒரு கடிதம் வருது. ஆனால் சென்னை பல்கலைக்கழகம் அதுக்கான எந்த பதில் கடிதமும் அனுப்பலை. நொந்து போன G.H. ஹார்டி என்ன பண்ணுறாரு, அவருடைய நண்பரை அனுப்பி ராமானுஜரை அவரே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இப்போ ராமானுஜர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போயாச்சு. ஆனால் ஆங்கில பாடத்தில் அந்த பரீட்சையில் கூட பாஸ் பண்ண தெரியாது ராமானுஜருக்கு. இப்போ லண்டனில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கணும். எப்படி முடியும்? அதுவும் அவர் கட்டையா குட்டையா ஒரு குடுமி போட்டுட்டு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் பிரிட்டனில் லண்டனில் நம்மளை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்கள், அந்த நாட்டில் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு மனிதர் எப்படி மதிப்பாங்க? ஆங்கிலம் சுத்தமாக தெரியாது. ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் இவருடைய கணித அறிவை புரிந்து கொண்டு, நீ பரீட்சை எழுதலைனாலும் பரவாயில்லப்பா, உனக்கு நாங்கள் ஹானரரி டிகிரி தரோம்னு அவருக்கு டிகிரி கொடுத்துட்றாங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் ஆங்கிலம் தெரியாத ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டிகிரி கிடைக்கல. ஆனால் ஆங்கிலத்தையே தாய்மொழியாக கொண்ட கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு டிகிரி கிடைக்குது. ஏன்னா அவருடைய கணித அறிவை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.
இதுக்கப்புறம் தான் GHRDயோட உதவியோடையும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட உதவியோடையும் அவர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிந்த எல்லா ஃபார்முலாஸ் எல்லா அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ராமானுஜர் அதற்கப்புறம் செய்தது தான். இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், ஏன் இன்னைக்கு அதை சிந்திக்கணும் அப்படின்னா, ராமானுஜர் ஒரு துறைமுகத்தில் வேலைக்கு போயிட்டார். போனதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சே அப்படின்னு அந்த 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இருந்திருந்தா ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்துட்டு தூங்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இன்னைக்கு உலகம் அறிந்த ஒரு கணித மேதையாக மாறி இருக்க முடியுமா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ வாழ்க்கை நின்று போனாலும் சரி, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை போகுது, பரீட்சையில் பிள்ளைங்க ஃபெயில் ஆகுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, நம்ம கணக்கு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டோம், ஆங்கில பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டோம், நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நம்ம எதுக்குமே லாயக்கில்லை, நம்மளை அறிவாளி இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு மனம் உடஞ்சி எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு போகிறாங்க. அப்போ ஒருத்தர் நம்மளை அறிவாளி இல்லைன்னு சொல்லிட்டாலும் வாசிப்பு பழக்கம் மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விடிய விடிய எல்லா புத்தகங்களையும் வாசித்து கொண்டே இருந்தால் உங்களை யாரும் அறிவாளி என்று அவர்கள் சொல்ல தேவையில்லை, இந்த உலகமே சேர்ந்து உங்களை கொண்டாடும். புத்தகம் வாசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும் தெரியுமா? ஏன்னா யார் என்ன சொல்லட்டும், உங்களுக்கு நீங்கள் அறிவாளி என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். 4 பேர் இருந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணணும், உங்களை சொல்லணும்னு அடையாளப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. இப்போ இந்த ராமானுஜர் எப்படி இன்றைக்கு உலகம் அறிந்த ஒரு மேதையாக இந்திய நாட்டையே உலக அரங்கில் தலைநிமிர செய்தார் என்றால் அதற்கெல்லாம் இருந்த ஒரே காரணம் அவருக்கு இருந்த கணித அறிவுன்னு நான் சொல்ல மாட்டேன், அவருக்கு இருந்த வாசிப்பு பழக்கம் தான். ஏன்னா அவர் யோசிச்சு பாருங்க, வாசிக்காம மட்டும் இருந்திருந்தா அவர் அத்தனை கணித புத்தகங்களை வாசிச்சிருப்பாரா? இல்லை கணித புத்தகங்களை வாசிச்சதுக்கு அப்புறமா அவர் அந்த GHRD அனுப்பின கணித புதிரை பார்த்துருப்பாரா? இது எதுவுமே நடந்திருக்காது. நம்ம நாட்டில் முகம் தெரியாத பல மனிதர்களை அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம வாசிச்சாலே நம்மளால் கண்டறிய முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம். இந்த சட்டத்தை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? இப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காங்க. இப்போ இவங்களை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகத்தை பார்த்தேன் நான். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அப்படிங்கிற ஒரு புத்தகம். யார் எழுதுனா? திலகவதி பால் அப்படிங்கிறவங்க எழுதின புத்தகம். புத்தகத்தோட பேர் ஏமி கார்மைக்கேல் அம்மையார். ஏமி கார்மைக்கேல் அப்படிங்கிறது ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு பேர், கண்டிப்பாக இந்திய நாட்டு பிரஜையாக இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு பின்னாடி அம்மையார் அப்படிங்கிற பேர் சேர்த்து இருந்தது. எனக்கு அந்த வார்த்தையை பார்த்தோன்னே ஏமி கார்மைக்கேல் இல்லை மிஸ் ஏமி கார்மைக்கேல்லாம் அந்த புத்தகத்தை நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அப்படின்னு ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு வைக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம யாரை அம்மையார்னு சொல்லுவோம்? காரைக்கால் அம்மையார் சொல்லுவோம். ஏன்னா சிவனே அம்மையே என்று அழைத்தார், அதனால காரைக்கால் அம்மையார். இப்போ அம்மையாருங்கிற பெயர் நம்ம தமிழகத்தில் ரொம்ப புனிதமான, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டு போய் ஏமி கார்மைக்கேல் அப்படிங்கிற ஏதோ ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு பேரோட இணைத்து வைத்திருக்கிறார்களே அப்படின்னு அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த புத்தகத்தை நான் வாசிச்சோன்னே. ஏன்னா ஏமி கார்மைக்கேல் அப்படிங்கிறவங்க ஒரு மிஷினரியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேற நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு அன்றைக்கு அவர்களுடைய மதத்தை பரப்ப வந்தவர்கள். இப்போ அயர்லாண்டிலிருந்து வந்த இந்த அம்மா நம்ம தமிழ்நாட்டுக்கு மதம் பரப்ப வந்தவர்கள். ஆனால் அப்போ இருந்த இந்த தேவதாசி முறையை பார்த்து இந்த கோவில்கள் எல்லாம் இளம் பெண்களுடைய வாழ்க்கை இப்படி சூறையாடப்படுகிறதே அப்படிங்கிற அதை வருத்தப்பட்டு இந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அதற்கு போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். அத்தனை புத்தகங்கள் எழுதி இருக்கிறார்கள். அவங்க முதல்ல அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டத்திலிருந்து வெளியில வந்த பெண்ணினுடைய பெயர், அந்த குழந்தையுடைய பெயர் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியை முதலில்
இந்த அமைப்பிலிருந்து வெளியே காப்பாற்றி கொன்ற பெருமை யாரை சேரும் என்றால் அது ஏமி கார்மைக்கேலை தான் சேரும். இப்போ ஏமி கார்மைக்கேலுக்கு அப்புறம் தான் மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இப்படி அடுத்தடுத்து அறிஞர்கள், அடுத்தடுத்து உள்ள நபர்கள் இந்த சட்டத்தை கையில் எடுத்து நிறைவேற்றி இருக்கிறார். அது ரொம்ப கடினமான விஷயம்தான். அதை சட்டமாக கொண்டு வரது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் இதை சட்டமாக கொண்டு வரதுக்கு முன்னாடி இதற்கான பிள்ளையார் சுழி, இதற்கான ஆரம்ப புள்ளி யார் போட்டதுன்னா ஏமி கார்மைக்கேல் என்ற அயர்லாண்டை சேர்ந்த ஒரு அம்மையார். இன்றைக்கும் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற தோனாவூர்னு ஒரு ஊர், தோனாவூர் ஐக்கியம் என்ற பெயரிலே இன்றைக்கும் அங்கே இந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகள், அவர்களுக்கான படிப்பு செலவு, மருத்துவ செலவு, அவர்களுக்கான வாழ்க்கை, இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்ட குழந்தைகளை அந்த தோனாவூர் ஐக்கியம் என்ற அமைப்பு ஒரு அழகிய கிராமமாக ஒன்றிணைந்து இன்றைக்கும் ஏமி கார்மைக்கேலின் பெயரால் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்றால் இந்த விஷயத்தை நாம் வாசிப்பின் மூலமாகத்தான் அறிய முடியும். ஏன்னா திருநெல்வேலியிலேயே இருக்கிற மக்களுக்கு கூட தோனாவூரை பற்றி தெரியாது. தோனாவூர் பக்கத்தில், அந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், அங்கே இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம், இவ்வளவு பெரிய ஒரு சோஷியல் சர்வீஸ் நடக்குதுன்னா அதற்கு அடிப்படை நமக்கு முதல்ல புத்தக வாசிப்பு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இன்றைக்கு, ஏன்னா எப்போவுமே இந்த மீடியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நபர்களை மட்டும்தான் வெளிச்சம் போட்டு காட்டும். ஆனால் உண்மையாகவே இதன் பின்னாடி இருந்த நபர்கள் யாருன்னு நாமே வெளிச்சத்தை தேடி நடக்க வேண்டும் என்றால் நமக்கு வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும். இப்போ அதே மாதிரி தான் இன்னொருத்தர் நம்ம சொல்லணும்னா, கருப்பர்களுக்கு எதிரான போராட்டம் செஞ்சது யாரு? மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவோம், நெல்சன் மண்டேலா சொல்லுவோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா அதற்கும் ஒரு அம்மையார் இருந்திருக்கிறார்கள். அந்த அம்மையாருடைய பெயர் பீச்சர்ஸ். அமெரிக்கா நாட்டில் அந்த அம்மையார் எல்லா அந்த மாதிரி கருப்பர்களுக்கு அடிமையாக வச்சுருந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா ரொம்ப பெரிய ஒரு புரட்சிகரமான பெண்மணிலாம் இல்லை, ஒரு மதகுருவோட பொண்ணு. அந்த அம்மாவோட பேர் பீச்சர்ஸ். மதகுருவோட பொண்ணாக அந்த அம்மா வளர்ந்து வராங்க. அந்த மதம் போதிக்கிற ஒரு பள்ளி தான் அவங்க அப்பா வச்சுருக்கிறாங்க. அப்போ எந்த அளவு பின்தங்கிய ஒரு அந்த நம்ம ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல்னா சொல்லுவோம்ல, பண்பாட்டு சார்ந்த ஒரு குடும்பம். ஆனால் அந்த நேரத்தில் சட்டம் எப்படி இருந்ததுன்னா, அமெரிக்கா நாட்டில் இருந்து யாராவது ஒருத்தர் தப்பு வச்சுக்கோங்களேன், கருப்பர்கள் யாராவது இங்கே நான் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாதுன்னு தப்பிச்சு போகிறாங்கன்னா அப்போ சட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்போ தப்பிச்சு ஒருத்தர் ஏஷியாவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிய கண்டத்துக்கு வராங்கன்னா ஆசியாவில் இருக்கிற அந்த நாட்டோட தலைவர் அந்த கருப்பரை பிடிச்சி திருப்பி அமெரிக்காலே கொடுக்கணும். அதுதான் உலகம் முழுக்க இருந்த சட்டம். அப்போ கருப்பர்கள் அமெரிக்காவிலிருந்து தப்பிச்சு எங்கே போனாலும் சரி அவர்கள் அந்த நாட்டின் தலைவர்களால் பிடித்து திரும்ப அமெரிக்காவுக்கே அனுப்பப்படுவார்கள். இப்போ இப்படி ஒரு கடுமையான கருப்பர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இருக்கிற ஒரு காலம். அப்போ ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தைய கையில் தூக்கிட்டு, ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி வராங்க. ஓடி வரும்போது பின்னாடி அந்த குழந்தைய விரட்டிக்கிட்டே அந்த குழந்தைய பறிக்கிறதுக்காக ஒருத்தர் வரார். அந்த குழந்தைய நான் காசு கொடுத்து அடிமையாக வாங்கிக்கிறேங்கிறதுக்காக வர்றாங்க. ஒரு அந்த வெள்ளையர்கள் கூட்டம் துரத்திட்டு வராங்க. அப்போ இந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த நாட்டுடைய அந்த கிளைமேட்டுக்கு அங்கே இருக்கிற ஆறுகள் எல்லாம் உறைஞ்சு போயிருக்கும். அப்போ ஐஸ் கட்டியாக உறைஞ்சு போயிருக்கு. இந்த தாய்மை உணர்வில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஐஸ் கட்டி மேலே அப்படியே நடந்து ஏறி ஓடி அந்த ஆறை கடந்து அந்த பக்கமாக போயிடுறாங்க. இங்கே இருக்கிற வெள்ளையர்களுக்கு அதை கடக்கிறதுனோ அப்படிங்கிற தோணலை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு இருந்தது தாய்மை உணர்வு, அதனால அந்த அம்மா கடந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் இருந்தது தான் பீச்சர்ஸுங்கிற அம்மா. இதை பார்த்துட்டே இருந்த அந்த அம்மையார் அந்த அம்மாவை கூப்பிட்டு, என்னம்மா என்னாச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி என் குழந்தைய பறிக்கிறதுக்காக அவங்க ஓடி வராங்க அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு அப்படின்னு உடஞ்சி போச்சு. பீச்சர்ஸுக்கு மனசு உடஞ்சி போச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறதுனே தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அப்போ பெருசாக நம்ம வார்த்தைகளால் நம்ம புரட்சி செய்ய முடியாது. இப்போ இந்த கருப்பர்களுக்கு எதிரான போராட்டத்தை பற்றி சொல்லும் போது பீச்சர்ஸுங்கிற அம்மா அந்த தாயை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, புரட்சிகரமாக நம்ம அங்கே இப்போ புரட்சி செய்ய முடியாது, பெண்கள் அடிமைப்பட்டு இருந்த காலம்.
அப்போ அவங்க அங்கிள் டாம்ஸ் கேபின் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. அந்த புத்தகத்தில் இங்கே நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் எழுதுகிறாங்க. ஒரே நாளில் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில், கருப்பர்கள் அடிமைப்பட்டு இருந்த காலத்தில், அந்த அடிமைத்தனம் கொண்டாடப்பட்டு இருந்த காலத்தில் இந்த புத்தகம் ஒரே நாளில் 5000 புத்தகங்கள் விற்பனையானது. ஒரே வருஷத்தில் 3 லட்சம் புத்தகங்கள் விற்பனையாயிருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு வருஷம் முழுக்க பேப்பர் தயாரிச்சிருப்பாங்கல்ல, அந்த அச்சகங்கள், அந்த ஒரு வருஷம் முழுக்க தயாரித்த அத்துணை தாள்களும் இந்த புத்தகம் வெளியிடுவதற்காக மட்டுமே பயன்பட்டு இருக்கிறது. இந்த புத்தகம் கருப்பர்கள் கையில், வெள்ளையர்கள் கையில், எல்லார் கையிலையும் இருந்தது. இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இதை வாசித்த பிறகுதான் மார்ட்டின் லூதர் கிங்குக்கும் நெல்சன் மண்டேலாவுக்கும் கருப்பர்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்ற எண்ணமே வந்தது. அப்போ நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா எல்லாருக்கும் கருப்பர்களுக்கு நம்ம விடுதலைக்காக போராடணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒரு கல்லூரிக்கே போகிறோம், ஏதோ ஒரு போராட்டம் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேப்பரில் எழுதுவாங்க. எழுதி உங்களுக்கு இதில் சம்மதம் இருந்தால் கையெழுத்திடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கிறதா என்பது எப்போது தெரியும் என்றால், எல்லோரும் அது எழுத்தாக எழுதப்பட்டு எல்லோரும் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கும் பொழுதுதான் எல்லோருக்கும் இந்த அடிமைத்தனத்தின் மீதான கோபம் இருக்கிறது. அப்ப நம்மளால புரட்சி செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை மார்ட்டின் லூதர் கிங்குக்கு கொடுத்தது பீச்சர்ஸ் அம்மையார் எழுதிய அங்கிள் டாம்ஸ் கேபின் என்ற இந்த புத்தகம் தான். இப்ப புத்தகம் வாசிப்பு நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு போகும், புரட்சி செய்யும், வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளால் புத்தகத்தை வாசிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. இதற்கான பதில் ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா என்ன காரணம்? இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாசிக்கணுமா, எப்படி வாசிக்கிறது, எங்கேருந்து தொடங்குறது, என்னால் எப்படி வாசிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இளைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட இருக்குது. அவர்கள் எல்லோருக்கும் நான் ஒரே ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை ஒரே ஒரு படைப்பிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்காக எப்படிலாம் கஷ்டப்பட்டார் தெரியுமா? சின்ன வயசுல எங்க அப்பா எப்படி பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நடந்தே போனார் தெரியுமா? காலில் செருப்பு இல்லாம போனார் தெரியுமா? அப்படின்னு நம்ம வாழ்க்கையுடைய எல்லா பரிமாணங்களையும், பண்பாட்டை, கலாச்சாரத்தை, சுதந்திரத்தை, ஒழுக்கத்தை, நம்ம இது எல்லாத்தையுமே எப்படி கத்துக்கிட்டோம்? எது சரி, எது தவறு, நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக நாம் கற்றுக்கொண்டது கதைகளின் வாயிலாகத்தான். அப்ப அடுத்த தலைமுறை படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சிறுகதைகளிலிருந்து ஆரம்பித்தால் அது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா நானும் ஒரு 6வது 7வது படிக்கும் போது வாசிக்கணுமா, வாசிச்சா தூக்கம் வருதே, கட்டுரை வாசிக்கணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நானும் ரொம்ப பயந்து போய் அதை ஒதுக்கி வைத்த காலம் எல்லாம் உண்டு. ஆனால் சிறுகதை பார்த்தீங்கன்னா ஒரு 15 பக்கம் 20 பக்கம் தான் இருக்கும். வாசிச்சா அதை நம்ம அப்படியே கூடவே கூட்டிகிட்டு போகும். ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. எல்லாருக்கும் உரிய மொழியில், அந்த வட்டார மொழியில் பல சிறுகதைகள் இருக்கும். இங்கே எல்லா பிள்ளைகளுக்கும் சினிமா பிடிக்கும் தானே? சினிமா பிடிக்காத பிள்ளைகள், சினிமா பிடிக்காத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா? அப்போ சிறுகதைங்கிறது எழுதப்பட்ட சினிமா, அவ்வளவுதான். அதை வாசிச்சா உங்களுக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த வாசிப்பு பழக்கத்தை நீங்கள் சிறுகதையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வாசிப்பு பழக்கம் உங்களை அது பிடித்து கொள்ளும். நீங்கள் அதுக்கப்புறம் வாசிப்பை நினச்சாலும் உங்களால் விட முடியாது. ஏன்னா அடுத்த தலைமுறை இழந்தது என்ன? இப்போ நாங்கள் எங்களை மாதிரியான பிள்ளைகள் நாங்கள் இழந்தது என்ன அப்படின்னா, பாட்டி மடியில் படுத்துட்டு நிலா வெளிச்சத்தில் மொட்டை மாடியில் எங்கள் பாட்டி சொன்ன கதையெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம். அப்போ அந்த இழப்பை, அந்த வெற்றிடத்தை எது நிரப்ப முடியும் என்றால் ஒரு சிறுகதை தான் நிரப்ப முடியும். ஏன்னா கதை கேட்டு சொல்லி வளர்ந்த ஒரு சமூகம் இது.
இப்போ சிறுகதை வாசிக்க ஆரம்பித்தாலே இங்கே சிறுகதையை வாசிச்சுட்டே வாங்களேன். அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன ராமானுஜர் ஆகட்டும், பீச்சர்ஸாக இருக்கட்டும், ஏமி கார்மைக்கேல்சன் ஆகட்டும், அதெல்லாம் நீங்கள் தேடி போக வேண்டாம், அவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். இப்போ சிறுகதை என்று நான் சொல்லும் பொழுது நான் ரொம்ப வாசித்து வியந்த ஒரே ஒரு அந்த சின்ன கதையை மட்டும் நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த கதை என்ன கதை அப்படின்னா, ஹில்சா மீனின் சுவை. ஹில்சா மீனின் சுவை என்பது ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற மணிப்பூரி கதை. அந்த கதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதை எழுதியவர் குஞ்சமோகன் சிங். இந்த சிறுகதை நேரத்தின் அருமை கருதி கதையை முழுக்க நான் சொல்லாமல், அந்த கதை மொத்தமே ஒரு 10 பக்கம்தான். வாசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த கதையை முதல்ல வாசித்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப அழகான அற்புதமான கதை. அந்த கதையுடைய கிளைமேக்ஸுக்கு நான் வந்துடுறேன். ஏன்னா வறுமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ அடுத்த தலைமுறைக்கு வறுமைனா ரொம்ப கஷ்டம்னு அதை கட்டுரையாக நாங்கள் வாசிக்காமல், அந்த வறுமையை ஒரு குழந்தையுடைய கண்ணீரின் வழியாக அந்த கதை கடத்தி செல்லும். அந்த கண்ணீரின் வழியாக அந்த ஹில்சா மீன் இருக்குல்ல, அந்த மீனை சாப்பிட முடியாமல் அந்த குழந்தை ஏங்கி போகும். அப்போ கண்ணீரின் வழியாகவும் அந்த குழந்தையுடைய உமிழ்நீரின் வழியாகவும் அந்த கதை கடத்தப்படும் போது, வறுமை கடத்தப்படும் போது அது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரும். ஏன்னா வறுமை ரொம்ப கொடிது அப்படின்னு 4 பேர் நமக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வறுமையா கொடிதா, இதெல்லாம் என்ன கிரிஞ்சு மாதிரி பேசுகிறீங்க, பூமர் மாதிரி பேசுகிறீங்கன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆனால் இதை கதைகளின் மூலமாக நாம் வாசிக்கும் போது அந்த அப்பா, மகன், அம்மா, அந்த உறவுகளின் வழியாக நாம் கேட்கும்போது உண்மையாகவே வறுமைனா என்ன அப்படின்னு நமக்கு புரியும். இந்த மாதிரி பல சிறுகதைகள் இருக்குது. ஜெயகாந்தன் அவர்களுடைய கதை, அப்புறம் பிரபஞ்சன் அவர்களுடைய கதை, கரப்பாம்பூச்சி எஸ்ரா அவர்களுடைய ஒரு கதை இருக்குது. கரப்பாம்பூச்சி மருந்து விற்பவன், வீடு வீடாக வாசல் ஏறி கரப்பாம்பூச்சி மருந்து விற்பாங்கல்ல, சேல்ஸ்மேன், அவர்களுடைய கதை. அப்போ இன்னைக்கு வீடு வீடாக வாசல் ஏறி அந்த விற்கிறாங்கல்ல, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த டெலிவரி, இவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பகிரக்கூடிய ஒரு கதையாக இருக்கும்போது அந்த கதையை நம்ம வாசிக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையை வேற யாரோ எழுத்தின் மூலமாக தெரிவித்தது போல நமக்கு அலாதி பிரியமும் மகிழ்ச்சியும் கதையின் மூலமாக வருகிறது. இப்போ சிறுகதையை நீங்கள் வாசிக்க தொடங்கிவிட்டால், அந்த 15 பக்கத்தை நீங்கள் வாசிக்க தொடங்கிவிட்டால் உங்களுக்கான வாசிப்பு பழக்கம் உங்களை தேடி வரும். வாசிக்க முடியலையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் சிறுகதையை வாசிக்கவே ஆரம்பிக்க முடியல, 10 பக்கத்தை வாசிக்கவே ஆரம்பிக்க முடியல, சிறுகதையோட சுவையை என்னால் உணர முடியலை அப்படின்னா அதற்கும் இன்றைக்கு தொழில்நுட்பம் வழி செய்திருக்கிறது. ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் பாட்காஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. யூடியூப்ல எல்லா இடத்துலையும் கதை சொல்லிகள் இருக்கிறார்கள். ஆகச்சிறந்த கதை சொல்லி பவா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கதைகள் எல்லாம் கேட்கும் போது நமக்கே இந்த சிறுகதை ஆஹா நல்லா இருக்கே, இதை நம்ம வாசிச்சு பார்க்கணுமேங்கிற ஆர்வம் வரும். இப்போ இன்றைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தொழில்நுட்பமும் தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களால் முடிந்தவரை முதலில் கேட்டு பழகுங்கள். அதற்கப்புறம் இந்த சிறுகதை போன்ற சின்ன சின்ன விஷயங்களை வாசித்து பழகுங்கள். அதுக்கப்புறமா ஏமி கார்மைக்கேல்சன் ஆகட்டும், ராமானுஜர் ஆகட்டும் உங்களை தேடி வருவார்கள். அதுக்கப்புறம் உங்களே அறியாமல் நீங்கள் சங்க இலக்கியம் கூட வாசிக்க தொடங்குவீர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.